பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண எங்களை அழைத்தார்கள். நாங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்களிலே தெரு ஊழியம் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த நாட்கள். ஜெபிக்க அழைத்தார்கள். மகிழ்ச்சியாகி போனோம். அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் தங்களுடைய ஜெப குறிப்புகளை எல்லாம் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டில் வயதான ஒரு பாட்டியம்மா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 90 வயது இருக்கும். அந்த பாட்டியம்மா சொன்னார்கள், ஐயா, இந்த பூமிக்கு பாரமாக இருக்க மாதிரி தான் இருக்கிறேன், என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னாங்க. இப்போ நாங்கள் நினைத்தோம், பரவாயில்லையே, பாட்டி பரலோகம் போக ஆயத்தம் ஆயிட்டாங்களே, ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். எல்லா காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு அந்த பாட்டிக்காக நான் ஜெபம் பண்ணும் பொழுது சொன்னேன், ஆண்டவரே, பாட்டி உம்முடைய ராஜ்யத்துக்கு வர ஆசைப்படுகிறார்கள், அவர்களை நீர் உம்முடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி முடித்த உடனே பாட்டி சண்டைக்கு வந்துட்டாங்க. ஐயா, அது நம்ம ஜெபிக்க வேண்டாம் ஐயா, கர்த்தர் அவருக்கு சித்தமான வேலையில் எடுத்துக்கிடுவாரியா. எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன, நீங்கள் தானே பாட்டியம்மா சொன்னீங்க. ஆனால் பதில் சொல்வதற்கு அவர்கள் இடம் கொடுக்காம சண்டைக்கே வந்துட்டாங்க. அப்போ தான் புரிந்து கொண்டோம், யாருனாலும் இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே உங்கள் வாழ்நாளை நீட்டித்து கொடுத்து தான் ஜெபிக்கணும் அப்படின்னு அன்றை கற்றுக்கொண்டோம். எனக்கு அன்பானவர்களே, பயம் வயதானவர்களுக்கே உரிய ஒரு பயம். வயது ஆக ஆக தான் இன்னும் கொஞ்சம் வாழணும் போல ஆசை வரும் போல. மரணத்தை எதிர்நோக்க அவர்கள் அச்சப்படுகிறார்கள். நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டவர்கள் கூட மரண நேரத்தில் பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். அன்பானவர்களே, இந்த வாழ்நாள், இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு 2 காரியம் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, இந்த உலகத்திலே நம்மை பெற்று வளர்த்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அவருடைய கட்டளைகளை அப்படியே காத்து நடக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் மறவாதபடி நாம் நடக்க வேண்டும். உலக பிரகாரமாக நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். இந்த 2 காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆயுசு நாள் விருத்தியாகும். நீ இந்த பூமியிலே நல்ல தீர்க்காயுசோடும் ஆரோக்கியத்தோடும் நீ வாழ்வாய் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, தீர்க்காயுசினாலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறது அவருடைய வசனங்களையும் கட்டளைகளையும் இருதயம் முழுவதும் நிறைத்து வைத்து அதை காத்து கொள்ள வேண்டும். பெற்ற தாய் தகப்பனை ஒரு நாளும் கனவீனப்படுத்தி விடக்கூடாது, அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக, எங்களை காப்பாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தீர்க்காயுசோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கு ஆண்டவரே, உம்முடைய 2 வசனங்களை
எங்கள் இருதயம் காத்து கொள்ள வேண்டும். உடைய கட்டளைகளை எல்லாம் எங்கள் இருதயத்தில் நிறைத்து வைத்து அதன்படி நாங்கள் வாழவும், உலக பிரகாரமாய் எங்களை ஈன்றெடுத்த என்னுடைய தாய் தகப்பன்மார் வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது அவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களை கனப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.